வணக்கம் மக்களே, வணக்கம். ஹாய் எல்லோரும், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேக்கோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஎஸ்எல்ஆர் பேக்கு. டிஎஸ்எல்ஆர் மட்டும் இல்லை, டிஎஸ்எல்ஆர், கோப்ரோ, அப்புறம் டிஎஸ்எல்ஆர் சார்ஜரு, வாட்டவர், உங்களுக்கு ஒரு சேஃபாக என்னென்ன திங்ஸு, லென்ஸு, மொபைலோ இல்லை வாட்டவர், லேப்டாப் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. இந்த சின்ன சின்ன திங்ஸ் கொண்டு போகிற மாதிரி ஒரு பேக் தான் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். பேக்கிங் பக்காவாக இருந்துச்சு. இந்த பிரிச்சுட்ருக்கோம், பிரித்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் பேக்கு. பிளாக் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கொடுத்துருக்க அதே கலரில் அப்படியே வந்துருந்துச்சு. பக்காவாக இருந்துச்சு பேக்கு. குவாலிட்டி பார்த்திங்கன்னா உண்மையாகவே பார்க்கவே செம ப்ரீமியம் லுக்காக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இது வந்து உண்மையாக ஒர்த்தான ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குகிறோம் திங்ஸு, கேமரா எல்லாமே திங்ஸ் கொடுத்து வாங்குகிறோம். அதை வந்து சேஃபாக நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்குது இந்த பேக். பார்த்திங்கன்னா வாங்க பிரித்து உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு பிரித்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேங்க. கைஸ் பாருங்கள். இதுதான் பேகு. பக்காவாக இருக்குது, பார்க்க தெரியும், கட்டையாக இருக்கும். இதோட பெரிய சைஸும் இருந்துச்சு. அது வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த கொஞ்சம் கட்டையாக, கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது வாங்கினேன். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு டிஎஸ்எல்ஆர் ஒரு 1 or 2 லென்ஸ் வச்சுருப்போம், ஒரு கோப்ரோ, அதுக்குள்ளே கிட்டு அவ்வளோதான் இருக்குங்கிறதுனால அந்த சைஸ் யூஸ் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பெரிய ஃபோட்டோகிராஃபர் கூட 2 கிட் லென்ஸ் இல்லை கூட 2 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா பாருங்கள், கொஞ்சம் பெருசாக நீங்கள் வாங்கிக்கோங்க. பாருங்கள், இதுவே வித்து பக்காவாக இருக்கும் ஒரு டிஎஸ்எல்ஆர். ஏன்னா சுற்றி ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. தொட்டாலே உங்களுக்கு ஸ்பாஞ்சு தான் ஃபீல் ஆகுமே தவிர வேறு எதுவுமே ஃபீல் ஆகுது. இதுதான் கேம்ப்ரோ, இதுதான் நம்ம வாங்கின பிராண்டு. பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. நம்ம வந்து எதுவுமே குறை சொல்ல மாதிரி இல்லை, சூப்பராக இருந்துச்சு பேகு. பேக் இப்போ வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பேப்பர்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பேக் தான். ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸு, ஃபைல்ஸ் ஏதாவது கொண்டு போனால் சிம்பிளாக கேரி பண்ணிக்கலாம். 2 லாக்கு தான். ஃபஸ்ட்டு ஒன்று, ரெண்டாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட மெயின் பேக். இதுதான் திங்ஸு. பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா பேடிங்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. டிஎஸ்எல்ஆர் எதுவும் லூஸ் ஆகாமல் இருக்கணும், அதுக்காண்டி ஒரு டைட் பண்ண அந்த ஸ்ட்ரிப்பும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ப்ரீமியம் குவாலிட்டியாக இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது. கலரும் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு, அட்ராக்டிவாக ப்ளூ அண்ட் பிளாக், பார்க்கறதுக்கும் அட்ராக்டிவாக இருந்துச்சு. உள்ள திங்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. சிம்பிளாக பக்காவாக கொடுத்துருந்தாங்க. சைடில் ரெண்டு சைடுமே 2 கேன் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. வாட்டர் கேன் ஏதாச்சும் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. வெயிட் இல்லைன்னு சொல்ல முடியாது, நைஸ் வெயிட் இருக்குது, கொஞ்சம் வெயிட் இருக்குது. ஏன்னா உள்ள அந்த கிட்டு, ஸ்பாஞ்சு எல்லாமே இருக்கனால கொஞ்சம் வெயிட் வந்து இருக்குது. பட்டு இருந்தால் தான் அது வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா சுற்றியுமே ஸ்பாஞ்சு தான், எந்த இடமே அவங்க வந்து ஃப்ரீயாக விடல, எல்லா சைடுமே சுற்றி ஸ்பாஞ்சு வச்சுருந்தாங்கனால பேக் வந்து ரொம்பவே யூஸ் பண்ண பக்காவாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ எல்லாம் உள்ளே வச்சு உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் எல்லாம் லென்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஓகேவா? பாருங்கள், இப்போ எல்லாமே உள்ளே வச்சுட்டேன். உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம Insta360, அப்புறம் நம்ம இந்த இதோட கிட் லென்ஸு, நம்ம கெனானோட கிட் லென்ஸு. அதாவது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான். உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக வேணும்னா டைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எங்கள் சைடு வேணுமோ ஃபுல்லாகவே வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. பேக் ஃபுல்லாக வெல்க்ரோ தான் இருக்குது. நீங்கள் எங்கே ஸ்டிச் பஞ்ச் பண்ணனாலும் பஞ்ச் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த சைடு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேமரா இருக்குது. அதில் கேமராவுக்கும் அந்த டைட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. நம்ம சரிக்கும் போது ஸ்லிப் ஆகி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ப்ராப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு சார்ஜரு, பேட்ரி அது இருக்குது. அதுக்குள்ளே கேபிள்ஸு வச்சு தனியாக ஒரு பேடிங்ஸ். இந்த கலெக்டர் பார்த்திங்களா, இது வந்து அங்கே நமக்கு தேவையில்லை. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து Insta360 ஒரிஜினல் ஸ்டிக்கு தான் வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம அந்த சைடு அது தேவையில்லை. அதை எடுத்துகிட்டு இந்த பக்கம் கேமரா கொஞ்சம் லூஸாக இல்லை, ப்ராப்பராக இருந்துச்சு. அந்த சைடு நம்ம அதை ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அது கொஞ்சம் டைட் ஆகிடும். லைட்டாக நவுல்ற அட்ஜஸ்ட்மெண்ட் கூட அது வந்து நவுலாது. உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் நம்ம எதை வேணாலும் பிரிச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி ப்ராப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம செட் பண்ணிவிட்டு
க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் அதுக்கப்புறம் மேலே அதில் ஏதாச்சும் ரொம்ப திங்ஸ் வைக்க முடியாது, லைட்டாக சிம்பிளாக அதில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்குன்னு ஃப்ரண்ட்டில் இடம் இருக்குனால நிறையா வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. ஒரு பேப்பர்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும். அது போக ஒரு லாக்கு, ட்ராவல்ஸில் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, எதுவும் தெஃப்ட்டு அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி 2 சைடு லாக் இருக்குது. பாருங்கள் கேமரா எப்படி இருக்குதுன்னு, பேக்கோட குவாலிட்டி. பேக் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து பேக்கை வந்து போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், பேக்கு எப்படி இருக்குதுன்னு எதுன்னு பாருங்கள். நீங்கள் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, அவ்வளோதான். எனக்கு கரெக்டாக சிம்பிளாக எனக்கு வந்து பக்காவாக நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதை நான் சைஸ் எல்லாமே ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் போட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இதோட பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் வந்து அதோட பெரிய சைஸ் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கங்க. நீங்கள் வந்து அதில் சைஸ் இருக்கும், அது இருந்தாப்பில் போட்டுக்கங்க. ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணாலுமே பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ எதுவும் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வீடியோ போடுவேன். தேங்க்யூ.